துரோகம். இந்த வழிய ஏதாவது ஒரு ரூபத்துல நம்ம எல்லோரும் ருசிச்சிருப்போம். நட்பு ரீதியாகவோ சொந்த பந்தங்கள் ரீதியாகவோ ஏதாவது ஒரு வகையில இந்த துரோகத்தை கண்டிப்பா நம்ம அனுபவிச்சிருப்போம். அதோடைய வழி மிக பெரியதா இருக்கும். ஆனா உண்மையான அன்பை நம்ம என்னைக்காவது தேடி போயிருக்கோமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா இல்லை. நம்முடைய மனசுக்கு இருக்கக்கூடிய வழி பெரியது, ஆனா அதனுடைய மருந்தை நம்ம தேடி போனதில்லை. இதுதான் நிதர்சனமான உண்மை. எத்தனை காயங்கள் பட்டாலும் எத்தனை துன்பங்கள் பட்டாலும் எல்லா வகையிலும் நமக்கு ஆறுதலாக இருக்கக்கூடிய, நாம் துரோகம் செஞ்சும் நமக்கு எந்த விதமான பாதகமும் அல்லாமல் இந்த உலகத்தில் நம்மை வாழ வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய அல்லாஹ்வின் பால் நாம தேடி போனோம். அதுதான் எல்லா வழிகளுக்கும் நம்முடைய உள்ளத்திற்கும் மருந்தாக இருக்கக்கூடிய ஒன்று. அந்த ரப்பை நாம் தேட வேண்டும். அல்லாஹ் சொல்லுகிறான், நான் நெருக்கமாக இருக்கிறேன். அந்த நெருக்கத்தை தேட வேண்டும். நம்முடைய அல்லாஹ்விடத்திலே அந்த பாசத்தையும் அன்பையும் தேட வேண்டும். எல்லோத்திற்கும் அவனிடத்திலே தீர்வு இருக்கிறது. மேலும் அல்லாஹ் சொல்லுகிறான், இன்ன இபாதி லைஸ லக அலைஹிம் சுல்தான். என்னுடைய அடியார்கள் என்று சிலர்கள் இருக்கிறார்கள். ஷைத்தான் இடத்திலே சொல்லுகிறான், அவர்களிடத்திலே உன்னால் எந்த விதமான ஆதங்கத்தையும் செலுத்த முடியாது, எந்த விதமான அவர்களை வழிகெடுக்கவும் முடியாது என்பதாக அல்லாஹ் சொல்லுகிறான், என்னுடைய அடியார்கள் என்று. அப்படிப்பட்ட அடியார்களாக நாம் மாற வேண்டும். அல்லாஹ்விற்கு ஒருபொழுதும் மாறு செய்யாமல் அவனையே நம்பி வாழ வேண்டும். எவ்வளவு கஷ்டங்கள் வரும் பொழுது எவரவர்களை எல்லாம் தேடி செல்கிறோம், ஆனால் அல்லாஹுவை ஏன் தேடுவதில்லை? நாம் அவருக்கு துரோகம் செய்கிறோம், ஆனால் அதை அவன் மன்னித்து கொண்டிருக்கிறான். நமக்கு துரோகம் செய்பவர்களை தேடி சென்று கொண்டிருக்கிறான்.